அசிங்கமான வாத்துக் குட்டி ஒரு அழகான கிராமத்தில் ஒரு வாத்து தனது முட்டைகளைக் காத்துக் கொண்டிருந்தது. சில நாடுகளுக்குப் பிறகு எல்லா முட்டைகளும் உடைந்து அழகான சிறிய வாத்துக் குட்டிகள் வெளியே வந்தன. ஆனால் ஒரு பெரிய முட்டை மட்டும் தாமதமாக உடைந்தது. அந்த முட்டையிலிருந்து வந்த குட்டி மற்ற வாத்துக் குட்டிகளைப் போல இல்லாமல் பெரியதாகவும் சற்று வேறுபட்ட தோற்றத்துடனும் இருந்தது. அதை பார்த்த மற்ற வாத்துகளும் கோழிகளும், "இது என்ன அசிங்கமான குட்டி" என்று கேலி செய்தன. அந்த குட்டி மிகவும் சோகமாக உணர்ந்தது. எங்குச் சென்றாலும் அதை எல்லோரும் தள்ளிப் போட்டார்கள். அதனால் அது அந்த இடத்தை விட்டு வெளியேறி தனியாக வாழத் தொடங்கியது. காலங்கள் மாறின. குளிர்காலம் வந்தது. அந்த குட்டி மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்ந்தது. ஆனால் அது தன்னம்பிக்கையை இழக்கவில்லை. ஒரு நாள் வசந்த காலம் வந்தபோது அது ஒரு குளத்தின் அருகே சென்றது. அங்கே சில அழகான அன்னப்பறவைகள் நீந்திக் கொண்டிருந்தன. அவற்றைப் பார்த்து அது மிகவும் ஈர்க்கப்பட்டது. தன்னையும் பார்த்துக் கொள்ள நீரில் குனிந்தது. அப்போது அது ஆச்சரியப்பட்டுவிட்டது. நீரில் தெரிந்தது ஒரு அழகான அன்னப்பறவைதான். அது இனி அசிங்கமான வாத்துக் குட்டி இல்லை. அது ஒரு அழகான அன்னமாக வளர்ந்துவிட்டது. அதைப் பார்த்த மற்ற அன்னப்பறவைகள் அதனை அன்புடன் வரவேற்றன. இப்போது அது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் வாழ்ந்தது. கதையின் நீதி: வெளிப்புறத் தோற்றத்தை வைத்து ஒருவரை மதிப்பிடக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கான நேரத்தில் திறமையும் அழகும் வெளிப்படும்.